take the time out to be a part of yet another successful clinical milestone achieved by MGM Healthcare. The team has successfully performed India's first mitral valve replacement with MITIS valve on a 38-year-old patient from Madurai. MGM in the past 3 years has performed many path-breaking clinical work where vast experience meets new age technology, and the result is something special. At MGM Healthcare, we are open doors to comprehensive cardiac care, invasive and non-invasive, including interventional cardiology, cardiothoracic surgery, and electrophysiology. By adopting and head the advanced heart valve division here at MGM Hospital. So, why are we here? What is special about it? Everybody says you had a valve replacement. What is special about valve replacement? Valve replacement has been there for years. காலகாலமா valve மாத்தி தானே இருக்கீங்க. புதுசா என்ன பண்ணீங்க அப்படின்னு ஜெனரலா 60 வயசுக்குள்ள யாருக்கு valve சர்ஜரி தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு யூஸ்வலா மெட்டல் valve தான். They have a metal valve. Because they put a metal valve, they should always be on blood thinning medications. வாழ்க்கை முழுவதும் அந்த blood clot ஃபார்ம் ஆகாம ஒரு மெடிசன் எடுத்தால் அதுக்கு பேர் அசிட். அதனால லைஃப் லாங் they will need monitoring. லைஃப் லாங் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ரொம்ப திக்காக இருக்காது பிளட், ரொம்ப தின்னாக இருக்கு, அதுக்கு சரியான அளவில் பார்த்துக்கணும். அந்த மெட்டல் வேல்வ் போடுறதுனால நீண்ட நாள் கிடைக்கும், மினிமம் 20 years வரும். ஆனால் அது ஒரு சின்ன ப்ராப்ளம். சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அந்த பிளட் தின்னிங் மெடிகேஷன், அந்த அசிட்ரோம் எடுத்ததுனால லைஃப் லாங் மேஜர் ப்ளீடிங் ரிஸ்க். மேஜர் ப்ளீடிங் திடீர்னு தலைக்குள்ள ப்ளீடிங் வரலாம், உடம்புக்குள்ள ப்ளீடிங் வரலாம், ஏதாவது அடிபட்டா கூட ப்ளீடிங் வரலாம். அந்த மாதிரி ஆச்சுன்னா, தலைக்கெல்லாம் ப்ளீடிங் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 60% தலைக்கு ப்ளீடிங்கான 60% பேஷண்ட்ஸ் வந்து உயிரோடு போயிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் ஹார்ட்டை வேல்வை மாற்றிட்டு ப்ளீடிங் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 60% இருக்கும். அதில் ஒரு தீய விளைவு இந்த ட்ரீட்மெண்ட்டால். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த பிளட் தின்னிங் மெடிகேஷன் இஃப் இட்ஸ் நாட் டேக்கன் அடிக்வேட்லி, பிளட் நல்லா தின் ஆகலைன்னா the valve will stop working, clot ஆகிடும், blood clot will form and the metal will not work. So ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று, அந்த valve will stop working because blood will form clot on the valve. Number two, and the clot form if you take medications, you will have bleeding. This is a lifelong risk that patients with a metallic valve will go through. Kamal is a teacher. பல பேர் கிளாஸ் எடுக்கிறவர். ஆனால் இன்னைக்கு உள்ள வரும்போதே பயமா இருக்குங்க. ஆக்சிஜன்லாம் பண்ணிட்டீங்க, பல பேர் கிளாஸ் எடுக்கிறீங்க, கிளாஸ் மாதிரி jokes apart. Kamal is a teacher, so he's done a lot of research. He didn't want to take metallic valve. Metallic valve எனக்கு வேண்டாம்னு உறுதியோடு இருந்தார். அவருக்கு வயசு 38, so he's very very young. 38 வயசு. 38 வயசு எங்கே போனாலும் இந்தியாவில் மெட்டாலிக் வேல்வ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா டிஷ்யூ வேல்வ் இப்போ வரைக்கும் போட்டால் அதோட லாங்கிவிட்டி வந்து 10 வருஷம் அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதனால nobody will put a tissue valve, metal valve. So then he reached out. Here we have a heart valve center. The heart valve center. Valve we have a specialized department. Homework printing we assisted. Valve kandipa mathi aanum, avroda mitral valve mathi aanum. Metallic valve kandipa and தேவையில்லை நமக்கு ரொம்ப உறுதியாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இளைஞருக்கு 38 வயசாக ஒரு டிஷ்யூ வேல்வ் போட்டால் 10 வருஷம் இருக்கும். இதை நீண்ட நாள் நிலைக்கிறதுக்கு எது பெஸ்ட் உலகத்தில் பார்க்கும்போது இப்போதைக்கு உலகத்தில் லேட்டஸ்ட் வேல்வ் தான் இந்த மைட்ரஸ், MITRIS. அந்த மைட்ரஸ் வேல்வ்ன்றது தான் உலகத்தில் லேட்டஸ்ட் டிஷ்யூ வேல்வ். இந்த மாதிரி இளைஞர்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. இதனால என்ன அட்வான்டேஜ்னா அந்த லைஃப் லாங் பிளட் தின்னிங் எடுக்க வேண்டாம், லைஃப் லாங் ப்ளீடிங் ரிஸ்க் வராது. ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் சர்ஜரி திருப்பி தேவைப்பட்டாலும் அந்த டைம்ல சர்ஜரி எல்லாமே இந்த வேல்வை மாற்றக்கூடிய தன்மை உள்ள வேல்வ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 15 years or 20 years, if he requires another surgery, because he has a mitral valve, we can replace the valve without surgery. So these are all the advantages of the mitral valve. சரி, இந்த mitral valve எல்லாரும் பண்ணலாமேன்னு பார்க்கும்போது
It's not available anywhere in India today. It's not available. So therefore, we got special government permission. We wrote to the company, இந்த மாதிரி இளைஞர்களுக்கு பண்ணணும், எங்களுக்காக இம்போர்ட் பண்ணணும் சொல்லி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி யூஎஸ்லேருந்து இந்த வேல்யூ இம்போர்ட் பண்ணி நம்ம கோர்ட்டுக்கு வந்து அங்கே கிளியர் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த சர்ஜரி பண்ணப்பட்டது. That is why Kamal is the first patient in India to receive this MITIS valve, which is a tissue valve. இது இருக்கிறதுனால is fine பண்ணி எத்தனை நாள் 2 months ஆகுது. He's back to work, back to teaching. இன்னைக்கு எக்கோ பண்ணிட்டு தான் ரெக்வஸ்ட் என்னன்னா, டாக்டர் ஹாஸ்பிட்டல் போன தேவ அனுபவமே இல்லை, ஃபீவர்னா கூட அம்மாவுக்கு அலைன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுதான் செய்வேன், நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு அலைன்ஸு. ஸோ அதனால தான் எம்ஜிஎம்ஏ சரி பண்ணிக்கோ, எனக்கு ஹாஸ்பிட்டல் அந்த வார ஒத்துக்காது, அந்த அட்மாஸ்பியரே எனக்கு ஒரு திருப்பி அந்த பயத்தை உண்டு பண்ணிடுவான். வீட்டில் அவங்களுக்கும் தெரியும், ஒரு ஊசி பண்ணாலும் எவ்வளோ பதறுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து சின்ன காய்ச்சல் போன கூட அம்மா அதுக்கு கட்டிடுவான், ரொம்ப அழுகிறேன், கண்ணில் தண்ணி வரும். ஸோ அதெல்லாம் டாக்டர் சொன்னேன். அப்போ மெட்ரல் வால் வச்சுன்னா, ஐயோ எனக்கு ஒன்று டேப்லெட் கொடுங்க, இல்லை ஆப்ரேட் பண்ணுவேன், அந்த சாய்ஸ் தான் கொடுத்தேன். எனக்கு டேப்லெட் போட்டுட்டு இருக்கணும், இது ரெண்டுமேலாம் என்னால் வராது, ஏதோ ஒன்றுக்கு வேணால் நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ நீங்கள் இந்த டிஷ்யூ வந்து வச்சுட்டீங்கன்னா 2-3 months தான் நீங்கள் டேப்லெட் எடுக்க வேண்டிய வரும். அதுக்கப்புறம் இப்பயுமே அது நான் ரெகுலராக எடுக்கணும்னு எனக்கே ஞாபகம் இல்லை. சில நேரத்தில் வீட்டில் மிஸ்ஸஸ் ஞாபகத்தில் தான், ஐயோ ஆமாம் டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிருக்கான். ஆனால் அந்த 2 monthsலேயே எனக்கு ரெக்கவர் ஆனது நல்லா தெரியுது. என்னுடைய நார்மல் இதில் முன்னே நடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்கினாலும் ஸோ நமக்கு எப்பயும் போல அப்படி ஆகும் போல அப்படின்னு நினச்சி தான். இது 4 years பிஃபோராகவே எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்லிக்கல இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. டாக்டர்ஸ் இவங்களுக்கு இப்படி தான் ஏதாவது சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் ஏதாவது கிளப்பிடுவாங்க, எதுக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் அந்த ஃபீவர்ஸ் அதிகமாக வந்துட்டு போயிட்டு விட்டு வந்தது. அதில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் பார்க்கும்போது தான் ஹார்ட் வேல்ஸ் அது இந்த மாதிரி ரொம்ப சிவியராக உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து தான் எம்ஜிஎம் மிஸ்ஸஸ் தான் இது பண்ணாங்க. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, வால்வு போகிறதுக்கு அப்ராட்லேருந்து வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் பேசினாங்க. நான் அதிகமாகலாம் எதுவுமே ஸ்டெயின் பண்ணிக்கல. இதுதான் சொல்லுங்க, இப்போ நான் ஓகே நான் அது மாதிரி தலையாட்டுறேன் அப்படின்னு தான் சொன்னேன் அவங்ககிட்ட. இது முடிவு பண்ணியாச்சு. எனக்கு அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபியர் இருந்தது, நம்ம உடம்ப நம்ம இப்படி தட்டி வைக்க விடணுமா அப்படின்னு சொல்லி. இப்போ மரணம்னாலே ஹார்ட் ஃபெயிலியர் தான் நல்ல மரணமா ஃபீல் பண்ணுறோம். எதுக்கு எத்தனை வயசுனாலும் வரல, எதுக்கு நீ இப்படி பண்ணுற? அப்போ அவங்க வீட்டில் ரொம்ப போச்சுக்கிட்டாங்க, ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுற அளவுக்கு ஆனது நான் வாய முடியும். சரி வேணாம், அதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் எனக்கு நல்லாவே ரெக்கவர் ஆனது ரொம்ப தெரியுது. எனக்கு 1 monthலேயே நான் இப்போ விட்டு நானே ரேஸில் ஓடுவேன் போல இருக்கு, அந்த அளவுக்கான தைரியமும் இருக்கு. ஹாஸ்பிட்டலுடைய அட்மாஸ்பியர் ரொம்ப கைண்டாக இருந்தது. எல்லாருமே மிஸ்ஸஸ் கூட பக்கத்தில் இல்லை, நர்சஸ் அவங்க தான் வந்து ரொம்ப கேர் பார்த்துட்டாங்க. கூப்பிட்டு அடிச்சோன்னே வந்தாங்க. அவங்க கூட ஒரு 2 days 3 days தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தந்தாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே கூட இல்லை. அது ஸ்வீப்பாக இருந்தது. Gopalamurugan sir, then Dr sir and all the nurses. So எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா, he's a teetotaler actually. Teetotaler 5 times நமாஸ் பண்றவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை அக்செப்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் ஆச்சு. இவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்றப்பே ரொம்ப இவர் எப்படின்னா நான்வெஜ்ஜும் நிறைய சாப்பிட மாட்டாரு, 2 or 3. ஸோ இதை அக்செப்ட் பண்றதுக்கே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் மதுரையில இருந்து நாங்கள் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு, வால் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் வந்து நானும் வேணுமால ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால தேரோஸ் வி ஹேவ் அ ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கேயுமே சர்ச் பண்ணிட்டு, ஸோ அங்கே எல்லா இடத்தையும் பார்க்கும்போது வால் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மதுரையில் தேர் இஸ் நோ சச் டாக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இல்லை. ஸோ யூஆர் சர்ச்சிங் எந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி இஸ் நாட் இஸ் வெரி வெரி ஸ்கேர்ட் ஆஃப் ஈவன் டேக்கிங் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் கூட போட மாட்டாரு. போனோம்னா இந்த 50 ரூபா டாக்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 5 ரூபா டாக்டர் மாதிரி அவங்க 50 ரூபா டாக்டர் இவருக்கு நினைக்கிற மாதிரி அங்கதான் இவங்க ஃபேமிலி அங்கதான் போவாங்க. இன்ஜெக்ஷன் கூட போட்டுக்க மாட்டாரு. ஸோ இவர் சர்ச்சிங் தட் ஹாஸ்பிட்டல் இது போகணும், பட் ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் மாதிரி இவர் இருக்கக்கூடாது. ஸோ சர்ச்சிங் பண்ணும்போது தான் இவரோட எங்களோட
சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பார்த்தோன்னே அப்புறம் டாக்டர் பார்த்தோன்னே அவங்க ரொம்ப கைண்டா பேசுறது. ஸோ சில இடத்துலலாம் கொஞ்சம் டாக்டர்ஸ் வந்து திஸ் இஸ் த திங் யூ ஹேவ் டு டூ திஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கேரிங் எடுத்து they will let us know that we are a patient. ஸோ அவரை பேஷண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணல, பேஷண்ட் மாதிரி வைக்கல. ஸோ அவங்க ஹோம் மெம்பர்ஸ் எப்படி பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி தான். ஸோ ஐசியூவில் கூட ஆப்ரேஷன் பண்ணி 2 days கூட நம்மளுக்கு பயமா இருக்கும் இல்லையா, என்ன இருக்கும் அதை கூட அவங்க லெட் அவுட் பண்ணிக்கல. வீடியோ கால் பண்ணி உடனே கூட ஈவினிங்கே வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க, உடனே பார்க்க விட்டாங்க. ஸோ 2 days வந்து நான் இங்கே இல்லவே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி they were taking care of him and food ப்ரொவைட் பண்றது, அந்த நர்சஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த வார்டுமே சொன்ன மாதிரி சார் வந்து சார்பி ஒரு 2 months எங்களுக்காக நாங்கள் கூட சார் கிட்ட அப்போ கோச்சுக்கிட்டோம், என்ன நீங்க பண்ணணும்னு சொன்னீங்க இன்னும் எங்களுக்கு சொல்லலாமே. But he set the procedures that we have to get the permission from that government. அந்த இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கே புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த வால் மாறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 24 hours எப்போ ஃபோன் பண்ணாலுமே எங்களுக்கு டவுட்ஸ் அவங்க செக்ரட்டரியே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்ககிட்ட கேட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபாலோ அப் வந்து ரெகுலர் ஃபாலோ அப் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஏன்னா 1 month ஒரு 20 days தான் இங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் we went to Madurai again. So 20 days அப்புறமுமே we had to contact அந்த அப்புறம் அவங்க ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, ஐஎன்ஆர் டெஸ்ட் எடுத்துக்கிறது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்பில் இதில் அவங்க ஃபார்வர்ட் அவங்க நம்பர்ஸ் கூட ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசினாங்க. ஸோ எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஆன் த ட்ராக். ஸோ எல்லாமே அது வந்து தான் இப்போ எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க இவங்க. ஸோ மறுபடியும் சொல்லிட்டாங்க அவங்க டாக்டர், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆடலாம் ஓடலாம்னு அவரோட அப்பா. ஏன்னா பிகாஸ் இஸ் அ டீச்சர் 11th 12th எடுக்கிறப்போ அவரோட ப்ரொஃபஷனுக்கு வந்து தட்டி பேசணும் வைக்கணும், அதை தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப பயப்பட்டோம். ஹார்ட் ப்ராப்ளம்னாலே அதுதான். ஸோ அது பயப்படுறப்போ இது வால் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபுட்டுமே டயட்டுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆல் நான்வெஜ் கைண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்றப்போ அதுவே எங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. பிகாஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்து செய்யும்போது தான் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இதுன்றப்போ ஃபுட்டுமே கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியாக கொடுத்ததுனால வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் நம்ம ஹீஸ் ஆல் ரைட். எங்களுக்கு இப்போ பேஷண்ட் அப்படின்ற ஒரு இதே வரமாட்டேன். இஸ் வெரி வெல். அண்ட் நோ ஐ தேங்க் ஃபார் Dr. Sir and especially Mr Vaijyanath sir also. So I'm very much thankful. No words to express. Thank you so much. Thank you so much. So we put forward the entire case, our profile in the patient. நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா it really help his long term heart health and justify பண்ணதுனால they sent it. So we're very glad that Edwards Life Sciences is the company. Edwards Life Sciences is the world leader for valves. So on the company that manufactures. So it was imported from US.